தாய்மண் அன்னை மந்தனை கண்டன போத்துவோம் என்ற தலைப்பில் கவிதை கூறுவதற்காக அறிமுக ஆசிரியர் கிடைய தமிழ் வானொலியின் அறிவிப்பாளர் கஜானன் செல்வராஜா வருகின்றார். தாய் மண்ணே உனக்கு எந்தன் வணக்கம். தாளா குளிரிலும் மீளா தமிழ் தாகத்தோடு வாகாய் வண்ண நீலமுடுத்தி பாகாய் இனிக்கும் தைப்பொங்கல் மரபு திங்கள் நன்னாளில் தோதாய் ஓர் தலைப்பில் கவிபுனைந்து இணைந்திருக்கின்றோம். செவிகளை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். செமிந்த செழித்தகம் தமிழ் மரபு தாய் மண்ணை போற்றிய விதமதனை கவியாய் தருகின்றேன், கேளுங்கள். அன்னை மந்தனை கண்டன போற்றுவோம். வெண்பனி துகளில் வகுத்த தன்மையில் வேறொரு கண்டத்தில் கம்பளிக்குள் சுருண்டு கடன் வாங்கி மொழி பேசி கதை பேச அயலின்றி காத்திடாது தமிழை விட்டு கலப்பு பண்பாட்டில் கலந்து மகிழ்ந்து தொலைந்து போக நாங்கள் ஒன்றும் நாதியற்ற எதிரிகள் அல்லவே. கருவறுக்கப்பட்ட பின்னும் கதிரறுத்து புதிரெடுத்து பொங்கி படையலிடும் நன்றி மறவா மரபு. கருவறுக்கப்பட்ட பின்னும் கதிரறுத்து புதிரெடுத்து பொங்கி படையலிடும் நன்றி மறவாமரும். இன்று கதிரறுக்கவும் நெல்லின்றி இயற்கையும் பயிர்களையெல்லாம் காவு கொண்ட பின்னும் எப்படி இன்று கதிரறுக்கவும் நெல்லின்றி இயற்கை எங்கள் பயிர்களையெல்லாம் காவு கொண்ட பின்னும் கரம் குவித்து கதிரவனை வணங்கி பொங்கி படையலிட்டு நிற்கின்றோம். பாருங்கள், பாரெல்லாம் நாங்கள் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்று கூடுங்கள். எம்மண்ணில் வாழ்ந்தாலும் செம்மண் எங்கள் தாய் மண்ணை எப்படி போற்ற மறப்போம்? அம்மண் சேருலந்த புழுதி என்று சாதாரணமாய் கடக்கவா முடியும்? இல்லை, இல்லவே இல்லை. எம்மவர் செங்குருதியில் குலைந்து சிவந்து உலர்ந்த செம்மண். எம்மவர் செங்குருதியில் குலைந்து சிவந்து உலர்ந்த செம்மண். குண்டுகளும் ரவைகளும் குருதி குடித்து சல்லடையிட்ட போதும் பதுங்கு புலியாய் தன்னகத்துள் அவற்றை வாங்கி மிச்ச உயிர்களையாவது சேமித்த தாய்மண். புதைத்தவற்றையெல்லாம் மக்கி போக வைத்தாலும் எப்படி புதைத்தவற்றையெல்லாம் மக்கி போக வைத்தாலும் நாங்கள் விதைத்த மாவீரர் வித்துடல்களை கார்த்திகையில் எல்லோ ரகங்களிலும் முளைவிட வைக்கும் நன்மண் நாங்கள் போற்றும் செம்மண் நாம் எங்கள் தாய்மண். வஞ்சகர் கூடி இயற்றிய சதியில் எங்கள் கனவு தேசம் சூறையாடப்பட்ட போது வஞ்சகர் கூடி இயற்றிய சதியில் எங்கள் கனவு தேசம் சூறையாடப்பட்ட போது குண்டு மலையில் குளித்து குருதியால் இறுதியாய் மண்ணை ஈரம் செய்து வரலாறாய் போன மறவர்களின் போர் தளபதிகளில் ஒருவர். கைப்பிடி மண்ணை அள்ளி மாரோடு அணைத்தபடி நஞ்சருந்தியும் தோட்டாவை பாய்ச்சியும் தான் தாய் மண்ணில் கொண்ட காதல் ஆழம் சொன்னாரே. மண்ணை நேசித்தவன் வரலாறைத்தான் சங்கம் வளர்த்த தமிழ் அதிகம் கொண்டாடி இருக்கிறது என்றால் உயிரினும் பெரிது தாய்மண் என்று உகையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததால் தானே. வஞ்சகர் கூடி இயற்றிய சதியில் எங்கள் கனவு தேசம் சூறையாடி அழிக்க போட்ட போது குண்டு மலையில் குளித்து குருதியாய் இறுதியாய் மண்ணை ஈரம் செய்து வரலாறை போன மறவர்களின் போர் தளபதிகளில் ஒருவர் கைப்பிடி மண்ணை அள்ளி மாரோடு அணைத்தபடி நஞ்சருந்தியும் தோட்டாவை பாய்ச்சியும் தான் தாய் மண்ணில் கொண்ட காதலாளம் சொன்னாரே. மண்ணை நேசித்தவன் வரலாறைத்தான் சங்கம் வளர்த்த தமிழ் அதிகம் கொண்டாடி இருக்கிறது என்றால் எங்கள் உயிரினும் மேலானது தாய் மண் என்று உவகையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததால் தானே. உடலில் உடையில் உடைமைகளில் எல்லாம் உரிமையோடும் உணர்வோடும் உலகம் முழுதும் உவகையோடு ஈழத்தை பொறித்து வைத்திருக்கின்றோம் என்றால் உறுதியோடு நம் மண் என்று இன்று வரை நாங்கள் காதல் செய்வதால் தானே. உடலில் உடையில் உடைமைகளில் எல்லாம் உரிமையோடும் உணர்வோடும் உலகம் முழுதும் உவகையோடு ஈழத்தை பொறித்து வைத்திருக்கின்றோம் என்றால் உறுதியோடு நம் மண் என்று இன்று வரை நாங்கள் காதல் செய்வதால் தானே. கண்டம் கடந்து பிறந்த எங்கள் பிள்ளைகளும் கார்த்திகையிலும் வைகாசியிலும் தையிலும் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் ஒரு தேச குழந்தைகள் என்ற பற்றுதல் ஊட்டி வளர்க்கப்பட்டதால் தானே. பிறந்து தவழ்ந்ததும் அம்மண்ணில் தான். சற்று வளர்ந்து நின்று ஓர் அடி வைத்து விழுந்த போதெல்லாம் என்னை மிதித்தவன் நீ என்று உதராது தாங்கி பிடித்ததும் அம்மன் தான்.
மீண்டும் மிதித்து நடக்க கற்றுக் கொடுத்ததும் அம்மன். கரு கொண்ட மேகங்கள் வாடி நீர் இறைக்க முதல் நுகர்ந்த நல்வாசம் பிறந்ததும் மண்ணில்தான். சிறு குழந்தையாய் அள்ளி உண்டதுவும் அம்மனமாய் உருண்டு உடல் முழுதும் பூசிக்கொண்டதுவும் மண் வீடு கட்டி விளையாடுவதும் அம்புலி பார்த்து கூட்டாஞ்சோறு உண்டதுவும் அந்த வெண்மணலில் நட்சத்திரங்களை இரசித்தபடி உறங்கியதுவும் இடம்பெயர்ந்து மண் வீடு கட்டி மகிழ்வோடு வாழ்ந்ததுவும் காப்பரனாய் பதுங்கு குழியாய் களங்களில் காத்து நின்றதுவும் கடைசியாய் எங்கள் காவல் தெய்வங்கள் உறங்கிக் கொண்டிருப்பதும் அவர்களின் கடைசி ஆசைகளை சேகரித்து எங்கள் மீள்வருகைக்காய் காத்திருப்பதும் கூட அம்மன் தானே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நிலத்தை வகை செய்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். அம்மண்ணை பாலையாய் திரிபுர விடமளிப்போமாய். வெள்ளையர்களோடு தாய்மண்ணை மீட்க போரிட்ட வேலுநாச்சியின் பெண் படைப்பிரிவில் இருந்த குயிலி தன் உடலில் தீமூட்டி வெள்ளையர் ஆயுத கிடங்கை எரியூட்டினாலே அன்று தொடங்கிய மண்மீட்புக்கான தற்கொடை இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்று எதிரியும் வியக்கும் தலைமகனின் படைப்பிரிவாய் ஆயிரம் ஆயிரம் கருவங்கைகளின் எத்தனை எத்தனை உயிர்த்தியாகும். கண்களை மெல்ல மூடி அந்த காட்சிகளை உள்நிறுத்தி காணுங்கள். கண்களை மெல்ல மூடி அந்த காட்சிகளை உள்நிறுத்தி காணுங்கள். கடைசி மூச்சு உள்ளவரை எம் தாய் மண்ணை இன்னும் இறுகப்பற்றி நேசிப்போம் பாருங்கள். கடைசி மூச்சு உள்ளவரை எம் தாய் மண்ணை இன்னும் இறுகப்பற்றி நேசிப்போம் பாருங்கள். நன்றி. நன்றி கஜானன். வீரம் வீரம் விளைந்தவன் செம்மண் மேலும் செங்குருதி கலந்து சிவந்தமன் இந்த மண்ணை இறுக பற்றுவோம் என்று கவிதை சொல்லி அமர்கின்றார் கஜானன். கஜானனுக்கு நன்றி. அடுத்து கூட்டு வாழ்வே கோடி இன்பம். தமிழுடைய பண்பாட்டில் இன்னும் ஒரு பண்பாட்டு உயர்ந்த பண்பாட்டு கூறு கூடி வாழ்தல். இனமாக ஊராக ஒரு குடும்பமாக கூடி வாழ்கின்ற உயர்ந்த பண்பு தமிழருக்கு உரியது. அந்த கவிதையை இங்கே தர வருகின்றார் வனிதாமணி வரதராஜா அறிவக ஆசிரியர். வனிதாமதி வரதராஜா. கன்னி தமிழே, கற்றோரவே, கவியாளுமைகளே, கனிவான வணக்கம். கூட்டு வாழ்வே கோடி இன்பம். ஒற்றை கையில் ஓசையலுமோ, ஒற்றை கையில் ஓசையலுமோ, சுற்றம் என்றில் சுகமும் வருமோ, கற்றும் வேண்டும் பாலில் வாழவே, குற்றம் களையின் குலவும் சொந்தமே. குலத்தின் பெருமை குடும்பம் சொல்லும், பலத்தின் அருமை பந்தம் விளக்கும், நிலத்தின் வாசம் நிம்மதி தருமே. குலத்தின் ஏக்கம் புதிதாய் விரியும், நிலத்தின் வாசம் நிம்மதி தருமே. ஊரடு கூடி உற்சவம் காணவே, தேரொடு கயிறென தேனாய் நினைவுமே. வேரொடு விழுதென விழுமியம் தொடர, பேரொடு புகழ் சேர் பேறுகள் ஓங்குமே. வேரொடு விழுதென விழுமியம் தொடர, பேரொடு புகழ் சேர் பேறுகள் ஓங்குமே. நிகழ்வு காலம் நெஞ்சங்கள் மகிழ, அகங்கள் மலர்ந்து அன்பில்
நோக்கினியும் நோவாயுனையே காக்கை எறும்பு காட்டும் பாடம் நோக்கினியும் நோவாயுனையே ஜாக்கையொன்றும் யௌவனமிலவே காக்கும் கேள்மை கருத்தில் கொள்ளி தள்ளு தமிழும் தேசப்பற்றும் அள்ளித்தரும் அமுதை பருகி உள்ளும் உணர்வில் உயர்வு கண்டு வெள்ளிச்சரம் என விண்தொடு உறவே உள்ளும் உணர்வில் உயர்வு கண்டு வெள்ளிச்சரம் என விண்தொடு உறவே கூடுகளை இந்த குருவிகள் நாமே மேடு பள்ள மேன்மை அறிவோம் வாடி துடித்த வலியின் வடக்கல் நாடி நவிலும் நல்வழியாயின் கோடி இன்பம் கூட்டு வாழ்வே கூடு கலைந்த குருவிகள் நாமே மாடு பள்ள மேன்மை அறிவோம் வாடி துடித்த வலியின் வடக்கல் நாடி நவிலும் நல்வழியாயின் கோடி இன்பம் கூட்டு வாழ்வே கோடி இன்பம் கூட்டு வாழ்வே நல்வாய்ப்புக்கு நன்றி. அருமையான கவிதையை தந்தார் பனிதாமதி வரதராஜா அவர்கள். கூட்டு வாழ்வே கோடி இன்பம். உத்தமாய் சுற்றமாய் ஊரில் பெரியோராய் சிறியோராய் வல்லோராய் கூடியிருந்து நாம் எமது இனத்தை செய்தோம், இனத்தின் பண்பாட்டை செய்தோம், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒளியை செய்தோம். கூடி வாழ்தலே கோடி இன்பம். கவிதைக்கு நன்றி. அடுத்து தமிழர் போற்றும் மானுட பொதுமை என்ற தலைப்பில் கவிதை தருவதற்காக வருகின்றார் அறிமுக ஆசிரியர் சுதர்சினி ஜெயகரன் அவர்கள். தமிழர் போற்றும் மானுட பொதுமை. நீங்கள் உங்கள் கையாலேயே கொஞ்சம் கை ஒளியை சற்று பலமாகவே எழுப்பலாம். நன்றி. உயிர் தந்த அந்நியோடு உணவளிக்கும் தந்தையை வணங்கி உயர்வு காட்டும் உயர் பரிசு ஆசானோடு அருள் வழங்கும் தமிழ் மகனை போற்றி உயிரணிய தமிழ் போற்றி உயர் பண்பு தலைமை ஏற்று உயர் அறிஞர் நிறைந்திருக்கும் இச்சபையினையும் வழங்குகின்றேன். எனது கவித்தலைப்பு தமிழர் போற்றும் மானுட புதுமை. பாரினில் தமிழர் பண்பு பழையதோர் அறமேயாகும். நேரினில் உயிர்கள் எல்லாம் நிகரெனக் கருதல் வேண்டும். பாரினில் தமிழர் பண்பு பழையதோர் அறமேயாகும். நேரினில் உயிர்கள் எல்லாம் நிகரெனக் கருதல் வேண்டும். தீரினில் வரினும் அன்பு திருவருள் கிடைத்தால் போதும். பாரினில் யாவரும் ஒன்றென சரித்திரம் படைப்போம் பாரு. யாதும் ஊரென்று அன்று யாவரும் சொன்ன சொல்லி ஓதுதல் உலகப் பொதுமை உணர்த்திய வேதமன்றோ. தூது செல் துயரினை அறுத்திடும் தூய தேசம் காத்திட ஏது நல் அறமென எண்ணியே ஏற்றிடும் வரமேயாகும். சாதி என்றொரு சொல்லில்லை, சமயப்போர் நமக்கு வேண்டாம். நீதி நல் அறமே வாழ்வில் நிறைவரச் செய்வோம் என்றும் ஆதியாம் மனிதமன்றே அகிலத்தின் உயிர்ப்பாய் எண்ணி வேதியர் முதலா கீழோர் வேற்றுமை களைவோம் தாரே. வள்ளுவன் வகுத்து சொல்லி வாழ்வியல் புதுமையாகும். வள்ளலார் காட்டிய அன்பே வையக வாழ்வேயாகும். வெள்ளையன் கருப்பன் என்று வேற்றுமை பிரிகளோட்டி உள்ளத்தில் அன்பு ஊட்டி உலகினை ஒன்றாய் வெல்வோம். மண்ணிடை பிறந்த யாவும் மானிட குலமேயாகும். விண்ணிடை பறவை போல விடுதலையாய் பறப்போம் நாமே. பெண்ணிடை உயர்வு கண்டு பேதமையற்ற வாழ்வை என்னிடும் தமிழன் காட்டும் எழிலுறு புதுமை இதுவே. பகுத்துண்டு வாழ்வதே பாரினில் உயர்ந்த அறமாம். தொகுத்துண்டு வாழும் சுற்றம் தமிழரின் பெருமையாகும். பகுத்துண்டு வாழா வெண்கண் வறுமையை போக்க எண்ணி மகுடமாய் மனித நீதம் மனதில் கொள்வோம் நாமே. கடலினால் எல்லை விரிந்தும் கருத்தினால்
தமிழர் போற்றும் மானுட புதுமை அழகான கவிதை தந்தார் ஆசிரியர் சுதர்சனி ஜெயகரன் அவர்கள். ஜாதும் ஊரே ஜாகரம் களிர் வந்தாரை வாழ வைத்தார்கள், மத புதுமை கொண்டிருந்தார்கள். இவ்வாறு மானுட புதுமையை தமிழ் இலக்கியங்கள் நிறையவே கூறுகின்றன. அடுத்து விருந்து வரவிருந்து பார்த்திருக்கும் எம்மினம் என்ற தலைப்பில் கவிதை தர வருகின்றார் அறிமுக ஆசிரியர் ஆதி தத்பரானந்தன். மாதா பிதா குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழை போற்றி தமிழால் இணைந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவிருந்து பார்த்திருக்கும் எம்மினம் என்னும் தலைப்போடு என் கவிக்குள் வருகின்றேன். அன்பும் அறனும் அகமதில் ஒளிர்ந்திட இன்தொல் கூறி மனம் மகிழ்ந்து கண்ணல் சுவையமுதை கனிவுடன் இன்புற்றே வழங்கி உகந்தவர் தமிழர். அன்பும் அறனும் அகமதில் ஒளிர்ந்திட இன்தொல் கூறி மனம் மகிழ்ந்து கண்ணல் சுவையமுதை கனிவுடன் இன்புற்றே வழங்கி உகந்தவர் தமிழர். கண்ணியமாய் உழைத்தே வருவாயை பெருக்கி எண்ணத்தில் தனித்து உண்ணாமை கொண்டு பின்னை அமைத்தே விருந்து ஓம்பி வண்ணமான வாழ்வில் முத்திரை பதித்தனர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணர்ந்தோர் வாழ்வில் என்றும் இன்பமே உணர்த்தும் இலக்கியம் இனிக்கும் நெஞ்சில் நள்ளிரவிலும் மகிழ்வோடு விருந்தளித்த நற்றினை தலைவி வறுமையிலும் இதைக்கான திணையால் பசி தீர்த்த புறநானூற்றுப்பெண் அழகு சமைத்து ஔவைக்கு பரிமாறிய தாரியின் புதல்வியர் அங்கவை சங்கவை. கணவன் பிரிந்ததால் விருந்தோம்ப முடியாது தவித்த கண்ணகி அமுத சுரவியுடன் பசிப்பினி போக்கிய மணிமேகலை. கணவன் அனுப்பிய மாங்கனியை சிவனடியாருக்கு அளித்த புனிதவதியார். விருந்தோம்பல் பெண்களின் பண்பாய் காட்டி நிற்க வரகரிசி சோறும் கத்தரிக்காய் துவட்டலும் பரிவுடன் அவ்வை கழித்து பசி போக்கிய புதன். சாபா மறந்தாம் நெல்லிக்கனி இந்த அதிகமா விதை நெல்லால் சிவனடியாரின் பசி போக்கிய இளையான் குடிமாறனாயனார். பாம்பு திருண்டி இறந்த மகனை மறைத்து நாவு கரதருக்கு விருந்து படைத்த அப்பூதி அடிகள். தமிழர் மரபில் விருந்தோம்பலின் அற்புதங்கள். 1995 கார்த்திகை கொட்டுமலையில் இடப்பெயர்வு. இரவிரவாய் அச்சமுடன் பொடிநடை. இன்றும் மாறாத துயர நினைவு. வந்தாரை வரவேற்று உணவளித்த உறவுகள் கண்முன்னே நாம் கண்ட காட்சி. பத்தும் பறந்திடச் செய்யும் பசி போக்கிட அமுதம் பரிவுடன் கொடுப்போர். பூமியில் வாழும் இறைவனை ஒப்பர். ஒரு துளி நீரும் உணவும் 1000 வாழ்த்து கொண்டு வருமே. எல்லாயினும் ஏழாய் பிரித்து மகிழ்வோடு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணும் தமிழனின் தனித்துவமாய் தரணியில் என்றும் இளைய தலைமுறையும் உணர்ந்தே திறந்திட வரவிருந்து பார்த்திருக்கும் எம்மினம் இன்றும் வந்தாரை வாழ வைக்கும் பண்புடனே தாயகத்து உறவுகளுக்காய் உதவிடும் உன்னதம். வரவிருந்து பார்த்திருக்கும் எம்மினம் இன்றும் வந்தாரை வாழ வைக்கும் பண்புடனே தாயகத்து உறவுகளுக்காய் உதவிடும் உன்னதம். உள்ளத்தில் உவகை தந்தே உயர்த்திட பிறந்திட்ட புத்தாண்டு புலம்பெயர் மண்ணிலும் புத்துணர்ச்சி தந்திடவே எம்மினத்திற்கான விடியல் நல்விருந்தாக எங்கள் கரங்களில் கிடைத்திடுமே. பிறந்திட்ட புத்தாண்டு புலம்பெயர் மண்ணிலும் புத்துணர்ச்சி தந்திடவே எம்மினத்திற்கான விடியல் நல்விருந்தாக எங்கள் கரங்களில் கிடைத்திடுமே. நல்லதொரு வாய்ப்புக்கு 9 நன்றி, வணக்கம்.
மருந்தாயினும் விருந்தோடு உண் என்ற தமிழ் பழமொழி, திருக்குறளில் வரவிருந்து வாத்திருப்பான் வானத்தவர்க்கு நல்விருந்து என்ற விடயங்களெல்லாம் தொட்டு அழகான ஒரு கவிதையை விருந்தாய் தந்திருந்தார் ஆசிரியர் ஆதி தத்பரானந்தன். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் சட்டம். நன்றி. அடுத்து மற்றுமோர் உயர்ந்த பண்பாட்டுக்கு ஒரு நன்றி. நன்றி என்பது தமிழரின் உயர்ந்த பண்பாடு. நன்றி எனும் நல்லறம் பேணுவோம் என்ற தலைப்பில் கவிதை தர வருகிறார் அறிமுக ஆசிரியர் செல்வரமணன் செல்வராஜா. வல்ல இறையை வணங்கி வாழிய தமிழே சூழ பேரலிலே பாரிலம்பதியே வாழ் ஆழியே சால ஆதியில் மூல ஆதவத் தமிழே வாழென்று என் தாய்த்தமிழை வணங்கி கவியின் தலைவுக்கு வணக்கம், கவிபாடி சொந்தங்களுக்கு வணக்கம், அவையின் கண் வீற்றிருக்கின்ற சித்தருக்கு வணக்கம், பெரியோருக்கு வணக்கம், பெற்றோருக்கு வணக்கம், பிள்ளைகளுக்கு வணக்கம். மகத்தான மரபு திங்கள் நாளில் அகத்திலிருந்து உதித்த கவியொன்று, அற்புத கவியொன்று, மகுடம். நன்றி என்னும் நல்லறம் பேணுவோம். நன்றி என்னும் நல்லறம் பேணுவோம். இன்றியமையாதவைகளில் சிறந்தது எது? நன்றி மறவாமை. குன்றாகி நிமிர்ந்தாலும் கொடிகட்டி பறந்தாலும் வென்றெல்லாம் சேர்த்து விருட்சமென நின்றார்கள். வீழ்ந்து விட்டால் நன்றியை, வீழ்த்தி விட்டால் நன்றியை அது குன்ற வைத்துவிடும், குனிய வைத்துவிடும், நின்ற இடம் தெரியாது நீராக்கிவிடும். குன்ற வைத்துவிடும், குனிய வைத்துவிடும், நின்ற இடம் தெரியாது நீராக்கிவிடும். அதனால் தான் சொல்கிறேன், நன்றி என்னும் நல்லறம் வேணும். அன்னைக்கு தந்தைக்கு நன்றி. பெற்றுமை பேணி நல்ல பெருமைகள் சேர ஆக்கி கற்று நீர் ஆன வையம் கரைத்தனர் நம்மை இன்றோம். பெற்றதில் மேவ உண்மை பெருமைகள் சேரும் போது உற்றனர் கோடி இன்பம் உரைத்திட இல்லை வார்த்தை. இப்புவினாலும் வாழ்ந்து இதற்கெதால் ஈடு செய்வோம். அற்புத